சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மூத்த திரைக்கலைஞர் திரு எஸ்.வி. சேகர் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. அடிக்கடி சந்திக்கிறப்போ. இப்போது ரீசெண்டா குறிப்பா எஸ்ஐஆர் அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கு. ஆமா. நிறைய அரசு ஊழியர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தால துன்புறுத்தப்படுறோம். பணிச்சுமை அதிகமாக இருக்கு. எங்களுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும் அப்படின்லாம் பல குற்றச்சாட்டு முன்வைச்சு போராட்டம் நடத்துறாங்க. இல்ல. அது ஒரு நியாயமான ஒரு விஷயம் தாங்க. சாதாரணமா ஒரு கம்பெனியில 9 to 6 நீங்க ஒர்க் பண்றீங்க. அப்படின்னாக்க 6 to 9 ஒர்க் பண்ணும்போது இன்னொரு ஃபுல் பேமெண்ட் குடுப்பாங்க. சில பிரைவேட் கம்பெனிஸ்ல. இதுவே சினிமா ஷூட்டிங்னா 9 to 6 ஒரு பேமெண்ட்டு. 9 to 9னா வேற பேமெண்ட். 1 1/2 பேமெண்ட். அதுல என்ன தப்பு இருக்கு? அந்த அவங்க கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? அதாவது அரசு செய்யற எல்லாத்தையுமே நீ ராப்பகலா கண்ணு முழிச்சு பண்ணி ஆகணும்னு சொல்ல முடியாது. இது ஒண்ணும் வார் டைம் கிடையாது. எக்ஸப்ட் வார் டைம் அண்ட் எமர்ஜென்சி பாக்கிய எந்த நேரமும் ஒரு தனி மனித சுதந்திரம் 8 மணி நேரம் தான் ஒருத்தருடைய வேலை. அந்த 8 மணி நேரம் ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்னு வேணா பார்க்கலாம். ஆனா அரசு ஊழியர்னு நீ ஆனதுனால நீ இனிமே 58 வயசு வரைக்கும் செய்ய வேண்டிய வேலையை இந்த 2 வாரத்திலேயே செய்யினா எப்படி செய்ய முடியும்? போலீஸுக்கும் சில சமயம் பணிச்சுமை காரணமாக தானே சூசைட் பண்ணிக்கிறதுக்கு போகிறாங்கன்றாங்க. அட்டெம்ப்ட் டு சூசைடு வருதுங்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே உண்டு. மாணவர்களுக்கு எடுத்துக்கோங்க. நீ ஃபஸ்ட்டு வரலைன்னா அவ்வளோதான், ஃபஸ்ட்டு வரலைன்னா அவ்வளோதான். அவன் என்ன செய்வான் சொல்லுங்க? அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நாம் பார்க்கணும். எந்த இடத்துலையும் மனிதாபிமானத்தை விடாம தான் நம்ம வேலை வாங்கணும். அவங்க ஆசிரியர்கள் தரப்புல இருந்து, அரசு ஊழியர்கள் தரப்புல இருந்து கூடுதல் அவகாசம் நீங்க குடுக்கணும். இந்த மாரி ஒரு நடைமுறை பின்பற்றுறதுக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இன்னொரு புறம் தேர்தல் ஆணையமும் மிக தீவிரமாக வேலை செய்றாங்க. எஸ்ஐஆர வந்து நடைமுறைப்படுத்தியே ஆகணும். நடைமுறைப்படுத்திட்டாங்க. நெறைய இடங்களுக்கு வந்து நாங்க வந்து ஃபார்ம்ஸ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். பொய் சார் அது. நான் ஒன்று சொல்லட்டுமா? தமிழ்நாட்டில் 6 கோடியே 40 லட்சம் 50ன்னு வச்சுக்கோங்க. 6 கோடியே 50 லட்சம் வாக்காளர்கள். அப்போது 13 கோடி ஃபார்ம்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஒரு ஃபார்ம் ஒரு ஃபார்மும் 2 கொடுக்குறாங்க. கொடுக்கட்டும். அது ஒரே நேரம் தான். ஆனால் 5 நாளில் 75% கொடுத்துட்டேன்னா எப்படி? இந்த 4ஆம் தேதி தான் ஆரம்பித்தாங்க. 4ஆம் தேதி எனக்கு ஆரம்பித்ததுக்கு 5ஆம் தேதி ஒரு ஃபோட்டோ வந்தது. ஆனால் எங்கள் ஏரியாவுக்கு வந்து கொடுத்தது 11ஆம் தேதி. இன்றைக்கி தேதி என்ன? இன்றைக்கி 18th 11th கொடுத்தாங்க. ஒரு மாதம் டைம்னா எனக்கு அப்போ அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் டைமா? இல்லை நான் 4th to 4th இல்லை அடுத்த மாதம் 4ஆம் தேதிக்குள்ளே நான் கொடுக்கணுமா? இல்லை உடனே கொடுக்கணுமா? இது ஒன்று இருக்குது. தவிர வந்து எப்படி ப்ராக்டிக்கலி 5 கோடி பேர். சரி, சிட்டியை விட்டுருங்க சார். பக்கத்து வீடு சார். கிராமங்கள் எப்படி சார் கொடுப்பாங்க? நான் மயிலாப்பூர் எம்எல்ஏ நிற்கும் பொழுது சர்ன்னு சுற்றி வந்துடுவேன். 20 டேஸ்க்குள்ளே அத்தனை இடத்தையும் போயிட்டு வந்தேன். ஆனால் இதுவே புறநகரில் தாண்டி, தாம்பரம் தாண்டி, விழுப்புரம் தாண்டி போகும்போது பார்த்தா அவங்களுக்கு 80 மைல் வரைக்கும் ரேடியஸ் இருக்கும். அப்போது போயிட்டு வந்துடுவாங்களா? நியாயமாக சொல்லணும். தவிர வந்து இந்த பத்திரிகை ஊடகங்கள் வழியாக ஒரு விஷயத்தை சொல்லப்படும் போது அதுக்கு உடனே யாரும் பதில் சொல்ல மாட்டாங்கிற துணிச்சலும் தைரியமும் தான் இந்த மாதிரி தவறான தகவல்களை கொடுப்பதற்கு செய்கிறது. நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ஓட்டு போட்டவர்களுடைய எண்ணிக்கையும் போடப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் பார்த்தாலே வித்தியாசம் வந்தது. நிறைய தேர்தலில் நடக்கும். இல்லை சரியாக கவனிக்கலை, கூட்டம் மறந்து போயிட்டோம், மேலே இருக்கிற பிள்ளையார் சொல்லியும் சேர்த்து கூட்டிட்டோம், இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. பட் இது என்ன பண்ண முடியும்? இது வந்து ப்ரெஷர். இது நான்லாம் வந்து இதுக்கெல்லாம் அகெயின்ஸ்ட் கிடையாது சார். ஆனால் அதற்கு உண்டான நேரம் இது அல்ல. இதை 2004 தேர்தல் முடிஞ்ச உடனே பண்ணியிருக்கணும். அவங்க பீகாரை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு, பீகாரில் படிக்காதவங்க நிறைய ஜாஸ்தி. அங்கே ஜாதி ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்குது. அங்கே எப்படி பண்ணணுமோ பண்ணணும். அதையே இந்தியா முழுக்க இம்ப்ளிமெண்ட் எனக்கு வாங்கின சட்டை உங்களுக்கு சரியாக இருக்காது, உங்களுக்கு வாங்கின சட்டை கேமராமேனுக்கு சரியாக இருக்காது. அந்த அடிப்படை அறிவு வேண்டாமா? இவங்க பீகாரில், யூபியில், மகாராஷ்டிரா எங்கே வேணால் பண்ணிட்டோம். தமிழ்நாட்டில் அவர்களுடைய எண்ணம் நிறைவேறாது. இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் வெளியான ரிசல்ட் இருந்தே நிறைய குளறுபடிகள் இருக்கு. ஒரு 4 பாஜக வேட்பாளர்கள் வந்து ஒரே மாதிரியான நம்பர்ஸ்ல இருக்காங்க. 1,22,400 அப்படின்ற அந்த நம்பர்லயே நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு. சில சமயம் அது எல்லாத்தையும் நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
பீகாருடைய இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் ராகுல் காந்தி கடைசி வரைக்கும் அவர் பிரச்சாரத்துக்கு போகவே இல்லையே. 2 நாள் முன்னாடியே 3 நாள் முன்னாடியே போகிறார். மோடி வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கார், அமித்ஷா ஹோம் மினிஸ்டராக இருக்கார், சுற்றி சுற்றி வராங்க. நான் என்ன சொல்கிறேன், உழைப்பு இல்லாமல் வெற்றி வராது. தவிர வந்து வெறுமன இந்த ஓட்டு திருட்டுங்கிற வார்த்தையை மட்டும் சொல்ல முடியாது. இங்கே பாருங்க, திமுக இவர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார்னா தமிழ்நாட்டை 3 முறை ஃபுல்லாக நூக்கன் கார்னர் போயிட்டு வந்தார். மொழி இங்கே எவ்வளோ தூரம் வந்தாலும் அவர் இந்தியில் தான் பேச போகிறார். மேக்சிமம் ஒரு திருக்குறள் சொல்லுவார், இல்லைன்னா பாரதியார் கவிதை சொல்லுவார். அதை திருப்பி ஹெச் ராஜா தானே இப்போ மொழிபெயர்க்க போகிறாரு. அப்போ இன்னும் கோவம் தான் வரும் ஜனங்களுக்கு. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், அடிப்படை கிரவுண்ட் ரியாலிட்டி. இங்கே இந்திக்காரங்க வந்து ஆட்சி அமைப்பது என்பது நடக்காத காரியம். வெதர் இட் இஸ் காங்கிரஸ் ஆர் பிஜேபி, அவர்கள் இங்கே இருக்கிற லோக்கல் கட்சியோடு இணைந்து தான் போக முடியும். அதுக்கு மேலே போக முடியாது. இங்கே ஆட்சி அமைப்பேன், எனக்கு அது கொடுக்கணும் இது கொடுக்கணும்னா சரியாக வராது. இப்போ பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர்களுக்கெல்லாம் இங்கே வாக்குரிமை கொடுக்கப்படும். அது சந்தேகம் அது சொல்கிறது இங்கே பாருங்கள், இந்த தேர்தல் கமிஷன் அவங்க ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபார்மில் வந்து இங்கே போட்டிருக்காங்க 1/7/2025 கடைசி இதுதான் தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்ட பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலின் பிரதி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கிறேன், இது வந்து பீகாரில் போட்ட அப்ளிகேஷன் ஃபார்முடைய பின்பக்கம் அதை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. அதனால தான் இவங்க டிரான்ஸ்லேஷன் முழுக்க தூர்தர்ஷன் ஜூனூன் தமிழில் இருக்குது பாருங்கள். தந்தையின் பெயர் தந்தையின் டேஷ் பாதுகாவலின் பெயர். தந்தை இல்லாட்டான வாட்ச்மேனா, கார்டியன்னு போடணும், பாதுகாவலரின் பெயர்னு போட்டுரு. பாதுகாவலர் எனக்கு பாதுகாவலர் இங்கே பிஎஸ்ஓ கொடுத்துருக்காங்க, அவரோட அட்டையை கொடுக்க முடியுமாண்ணா? என்ன முட்டாள்தனம்! தமிழ்நாட்டுக்கு வந்தால் எலெக்ஷன் கமிஷன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழ் தெரிஞ்ச ஆட்கள்கிட்டலாம் பேசணும். இதில் வந்து இது மிஸ்லீடிங். பீகாருக்கு போட்ட அதே இதை தூக்கி தமிழ்நாட்டுக்கு ஒட்ட முடியாது அவங்களால. அது ஆனால் இப்போவும் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் பீகாரிஸ் ஒர்க் பண்ணலாம். மேக்சிமம் திருப்பூர் பக்கம் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க அப்படியே பீகாரிஸ் நேராக கிளம்பி வந்து அத்தனை பூத்துக்குள்ளேயும் அவங்க போனோன்னா பூத்துக்குள்ளெலாம் யார் இருக்காங்க? கட்சிக்காரங்க தானே இருக்காங்க, திமுக இருக்காங்க. அதே போல் நல்லா தெரிஞ்சுக்கணும், இது மோடியாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும், அவனுக்கு அந்த பீகாரிக்கு இன்னைக்கு வாழ்வாதாரத்தை உசத்தி கொடுப்பது தமிழ்நாடு. அவன் தமிழ்நாட்டில் இருக்கிற இங்கே யார் ரேஷன் கொடுக்குறாங்களோ, இங்கே யார் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த ஆட்சிக்கு தான் போடுவானே தவிர இங்கே வராத பாஜகவுக்கு போட மாட்டான். அவன் புத்திசாலி. தேர்தல் ஒரு நாளோடு போயிடும், அதுக்கப்புறம் வாழ்வாதாரம் இருக்குல்ல, வேலை செய்யணும். பீகார் ரிசல்ட் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். இது வச்சுட்டு நாங்கள் வந்து அடுத்து மேற்கு வங்கம், தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் நாங்கள் வேலை செய்ய போகிறோம், நிச்சயமாக 200 இடங்களுக்கு மேலே நாங்கள் கைப்பற்ற போகிறோம் நயினா நாகேந்திரனே சொல்கிறாங்க. நயினா நாகேந்திரனுக்கு பிஜேபி சேர்ந்தோன்னே கொஞ்சம் காமெடி சென்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். இதை ரொம்ப இந்த மாதிரி காமெடியாக பேசுறது வந்து தமிழிசை தான் பேசுவாங்க. ஏடிஎம்கே கூட்டணி வைத்து கொண்டு சொல்கிறாங்க. இல்லை, ஏடிஎம்கேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது தவிக்கிறாங்க சார். 4 பேராக பிரிஞ்சு போயிட்டாங்க சார். அதிமுக ஜூன்லாம் வந்து தெரியுமா ஒருத்தன் 1999 அந்த மாதிரி பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ வந்து இரட்டை புறா சின்னம் அந்த மாதிரிலாம் தனித்தனியாக நின்னாங்க. அது மாதிரி தான் இப்போ இருக்குது. இவங்க ஒன்று சேர்ந்தா கூட எல்லாருமே திருப்பியும் மேக்சிமம் திருப்பி செங்கோட்டையன் வேணால் ரெட்டை இலையில் நிற்கலாம், ஓபிஎஸ் ரெட்டை இலையில் நிற்கலாம், டிடிவி தினகரன் ரெட்டை இலையில் நிற்க முடியாது. ஓகே, அடுத்தது நம்ம இவங்க சசிகலா எலெக்ஷன்லேயே நிற்க முடியுமா முடியாதான்னு தெரியாது. அந்த 6 வருஷம் நேரம் முடிஞ்சு போச்சா இல்லையான்னு தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த உறவுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணாடி மாதிரி, அதில் உடசல் கீறல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த வன்மமாக உள்ளுக்குள்ளே இருக்கும். தோளில் கை போட்டாலும் இவனை எப்படி ஒழிக்கிறதுன்னு பார்க்குறது தான் அரசியல். அதை செய்வாங்க. உள்கூத்துனால தான் நிறைய பேர் தோற்று போகிறது தேர்தலில். அது நடக்கும். நயினா நாகேந்திரன் முதல்ல அவரால் அண்ணாமலையையே இன்னும் கட்டுப்படுத்த முடியலை.
அண்ணாமலையை வாயில பிளாஸ்டரியை போட்டு மூடி, அண்ணாமலையை மோடிக்கிட்டேயோ அமித்ஷாட்டையும் சொல்லி தமிழ்நாட்டை விட்டு வெளில விரட்டி விட்டுட்டாலே பிஜேபி இன்னும் 2 சீட்டு அதிகமாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. நான் அதான் கேட்டுட்டு இருந்தேன். அண்ணாமலை மோடி, அமித்ஷா அவர்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துல இருக்காரு. அதெல்லாம் இப்ப ஒன்றும் தனியா கிடையாது பிரஸ் சார். மீட் கொடுக்குறாரு. நசுக்கி எடுத்துருவாங்க. அண்ணாமலை ஒரு தவறான மூட்டைப்பூச்சி மாதிரி, இல்லைன்னா டெங்கு கொசு மாதிரி. அண்ணாமலையை விட்டு வச்சிருக்காங்க. அவர் சம்பாதிச்ச சொத்து கணக்கெல்லாம் வந்துருச்சு. இது என்ன பண்ண போற நீ அப்படின்னு பார்ப்பாங்க. தனியாக கட்சி கிச்சி ஆரம்பிக்கிறேன்னா போட்டு நசுக்கிடுவாங்க. அவர் மிஞ்சி போனால் எப்படி சொல்லுவார் தெரியுமா? நான் கட்சி ஆரம்பித்து உங்களுக்காகவே பிரச்சாரம் பண்ணி அந்த அத்தனையும் ஜெயிச்சு உங்கள்கிட்ட கொடுக்குறேம்மா. அவ்வளோ பெரிய கட்சி இருக்கும்போதே 40 சீட்டும் தோத்த வரவர். அந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியாது சார். கிரிமினல் புத்தியை தவிர அண்ணாமலை இன்னொரு விஜய். அரசியல் பூஜ்யம். ஆனால் கிரிமினல் புத்தி ஜாஸ்தி. அடுத்தவனுக்கு எடுக்கிறது, ரகசியமாக ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, பிளாக்மெயில் பண்ணுறது, அப்படிப்பட்ட திறமை வாய்ந்த ஒரு தவறான போலீஸ் பதவிக்கு வந்து உட்கார்ந்த ஒரு ஆள். அங்கேருந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் குண்டுராவுங்கிற சீஃப் மினிஸ்டர் தான் நினைக்கிறேன். அப்போது அவருடைய இதையே ரெக்கார்ட் பண்ணி ஏதோ சேனலுக்கு கொடுத்து அது தெரிஞ்சு போய் அவரை டிஸ்மிஸ் பண்ண போய் இவங்க அப்பாலாம் போய் கெஞ்சி அங்கே ரூபான்னு ஒரு ஐபிஎஸ் அவங்க ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணி சரி நானே ராஜினாமா பண்ணிடுறேங்கிற மாதிரி வெளியில் வந்த வாய் இன்னைக்கு வாய்க்கிலேயே காது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கு. யூஸ்லெஸ் ஃபெலோ அண்ணாமலை. உழைக்கிற காசு நாங்கள் உழைக்கிறோம். ஆமாம், கண்டிப்பாக. மற்றவங்க யாரோ உழைச்ச காசுல இந்த ஆள் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான். ஏது சார் முடியுமா? எங்கேருந்து வரும்? அந்த ஆளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு கிட்டத்தட்ட 1000 கோடி இருக்குன்றாங்க. இப்போ சவுக்கு சங்கருடைய பல கருத்துக்கள் என்னால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் அவர் அத்தாரிட்டேட்டிவாக சொல்கிறார் சவுக்கு சங்கர். இவர் வெறும் என்ன பெய்டு ஏஜென்சிஸ் மாதிரி பத்திரிகைகளையும் எல்லார்கிட்டையுமே இப்போ எலெக்ஷன் டயத்துலேயே எல்லா பத்திரிகையுமே அவங்க ஒரு ஏஜென்ட்டை அனுப்புவாங்க. உங்கள் ஏரியாவில் எம்எல்ஏக்கு நிற்கிறவங்க கிட்ட நாங்கள் கவர் பண்ணுறோம். இந்த 1 மந்த்து இந்த எலெக்ஷன் பிடிக்க வரைக்கும் டெய்லி அவருடைய பிரச்சார ஒரு ஃபோட்டோவும் தகவலும் வரும். இதற்கு நாங்கள் 5 lakhs சார்ஜ் பண்ணுறோம். அஃபிஷியலாக ஆன் செக்கு கையில் டேபிளுக்கு அடியிலெல்லாம் கிடையாது. இது பிஸ்னஸ். பத்திரிகைகள் செய்வாங்க. இன்ஃப்ளூயன்சஸ்ஸு கேஷாக வாங்கிப்பாங்க. நான் ஆகா ஓவன் என்ன வேணால் எழுதலாம். 234 தொகுதி 200 தொகுதி ஜெயிக்கிறேன்னு ஏன் இவர் சொல்லணும்? நயினாரு 300 தொகுதி ஜெயிக்கலாமே. இப்போ அண்ணாமலை தலைமைக்கு கட்டுப்படாமல் இருந்திருக்கலாம், சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் நயினா நாகேந்திரன் அண்ணாமலை பண்ண அத்தனை விஷயமே தப்பு தான் சார். ஈ வாண்டட் டு பிளாக்மெயில் கோ பீப்புள், கூட இருக்கிறவங்களையே பிளாக்மெயில் பண்ணுறது. அவர் மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் எனக்கு அந்த ஆள் கண்ணை பார்த்து பேசுவாரா? கண்ணை பார்த்து பேசாதவன் திருட. கண்ணை பார்த்து பேசணும். அதாவது கேமரானா கேமரா லென்ஸை பார்த்து பேசணும். இப்படியே மூஞ்சி தொடச்சிக்கிறது, இப்படி பார்க்கறதுலாம் இஸ் அ கில்ட்டி ஃபெலோ. குற்ற உணர்வு. ஆனால் அதை தாண்டி பதட்டம், மென்டலி சம்திங் அஃபெக்டட். மாட்டிப்போமோ. ஏன் இது உண்மை சொல்லும் இந்த இதில் நம்மளுடைய அட்ரினல் சம் கெமிக்கல்ஸ் அதிகமாக சுரக்குமா போய் சொல்லும்போது? அவர் பேட்டி எடுக்கும்போது எடுத்தாலே தெரிஞ்சிடும். அது அதிகமாக சுரந்து ஒரு பாட்டிலுக்குள்ளே ஃபுல்லாக கூட வந்துடும். அண்ணாமலையை நான் ஃபஸ்ட்டு மந்த்து தான் நம்பினேன். ஆனால் அந்த 1 மாதத்தில் கண்டுபிடிச்சிட்டேன் இஸ் அ பக்கா ஃப்ராடுன்னு. ஆனால் கடைசி வரைக்கும் அமித்ஷாவாகட்டும் மோடி ஆகட்டும் நான் எத்தனை லெட்டர் போட்டிருக்கேன். ஆனால் அந்த லெட்டர் அவங்க கைக்கு போகாத பார்த்துக்கிறதுக்கு உண்டான எல்லா தகுதித்தமும் பண்ணினாரே ஒழிய இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுல்ல. ஒரு குருவுக்கு தெரியாத ஒரு சீடன் நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டோம். குருவோட எனக்கு நிறைய தெரியும், இவர்கிட்ட நம்ம என்ன இருக்கிறதுன்னு தெரியாத கிளம்பினா கொஞ்சம் தூரம் போனோன்னே இப்படி குருக்கிட்ட சொல்லாத போறிய தப்பு இல்லையா அப்படிங்கிறவனா யாரோ ஒருத்தன் கருத்தால் 5 மணிக்கு 6 மணி 6:30 மணி 7 மணி அப்படியே 4 பேர் சொன்னோன்னே பதறி அடிச்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாது அப்படியே ஓடி வந்து குரு காலில் விழுந்தானா. யாரும் தெரியல குருவே. அந்த 4 அவங்க தான்டா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். அவங்களுக்கு தெரியாத நீ எதுவுமே பண்ண முடியாது. இறைவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். கோவில் சாத்திருக்கலாம், எனக்கு வேணா சாமி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் சாமிக்கு என்ன தெரியும்? அது மாதிரி அண்ணாமலை பண்ணுற திருட்டுத்தனமும் அயோக்கியத்தனத்தையும் ஜனங்கள் வேணால் தெரிஞ்சாகவும் இருக்கலாம். இன்றைக்கி அண்ணாமலையோட ரகசியம், அண்ணாமலை ஃபைல்ஸ் எல்லாம் வெளில விடுறது யார்?
பிஜேபியில் இருக்கிறவங்க தான் வெளில விடுறாங்க. அண்ணாமலையோட கூட இருந்து தனக்கு வாழ்க்கையில் ஏதாவது செய்வார்னு செஞ்சபோது கடைசியில் அண்ணாமலை அவங்களெல்லாம் வச்சு செஞ்சார். அதுக்கு ஒன்றும் செய்யலை. அண்ணாமலை போன்றவர்கள் அரசியல் வியாதிகள், அரசியலில் இருந்து நீக்கப்பட வேண்டியவர்கள். இப்ப நயனா நாகேந்திரன் சொல்ற அந்த 200 சீட் அப்படின்றது பாஜக தலைமையினுடைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல. நம்ம வந்து சார் நயினார் நாகேந்திரனுக்கு என்ன சார் போச்சு? அவருக்கு என்ன நஷ்டம் சார்? ஹிந்தியில் வர்றதை அப்படியே தமிழில் யாராவது திருப்பதி நாராயணன் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தா அதை அப்படியே படிக்க போகிறாரு. அதுக்கு மேலே அவர் என்ன இருக்குது? இப்போ யாராவது திட்ட போகிறாங்களா? யாரை கேட்டு சொன்னேன் நீ 200 சீட்டு ஜெயிப்பேங்க? இப்போ திமுக கூட 200 சீட்டு ஜெயிக்குங்கிறாங்க. என்னுடைய கணிப்பு 170+ வரும், என் கணிப்பு. பட் திமுக தான் ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு பீகாரில் ஜெயிச்சதுக்கு காரணம் இட் இஸ் நாட் பீகார் ஃபார்முலா இல்லை. பீகார் வந்து என்ன பண்ணிச்சு, தமிழ்நாடு ஃபார்முலாவை அடாப்ட் பண்ணிச்சு. அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதை பார்த்தீங்களா, முதல்வரின் அற்புத திட்டங்களால் அசுர வளர்ச்சியில் தமிழ்நாடு. இங்கே பாருங்க, மகளிர் உரிமை திட்டம் 1000 ரூபா, புதுமை பெண் திட்டம் 1000 ரூபா, நான் முதல்வர் திட்டம், ஓகே 30% மானியத்தோட, அப்புறம் அம்பேத்கர் தொழில் முன்னேற்ற திட்டம். இது எல்லாமே ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அனைத்து இது. அப்புறம் பாருங்க, மாதம் வந்து 888 ரூபா சேமிக்க வாய்ப்பளிக்கும் மகளிர் விடியல் பயண திட்டம், ஓகே. பள்ளிக்கு வரும் குழந்தைங்களுக்கு பசி போக்கிட கார்த்தால இது லஞ்சு, ஓகே. இது அத்தனை தொழில் முதலீடாவது விட்டுருங்க, அது இண்டஸ்ட்ரீஸ். நேரடியாக 2 கோடி மக்களுக்கு போய் சேருது. அதைத்தானே அவன் 10,000 ரூபா அனௌன்ஸ் பண்ணா. இப்போ நம்ம கூட தான் பொங்கலுக்கு 5,000 ரூபா கொடுப்போம். இப்போ கொடுத்த பணத்தையே இது வரைக்கும் திமுக இந்த ஆட்சியில் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்த பணத்தை எண்ணி பாருங்க. ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா, வெறும் 1000 ரூபா மொத்தம் வாங்கினாலே வருஷத்துக்கு 12,000 ரூபா. ஏதோ 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 36,000 ரூபா வாங்கியிருக்காங்க ஒரு குடும்பம். இப்போ அதை போய் எலெக்ஷன் டயத்தில் நிறுத்த முடியாது. எலெக்ஷன் டே வரைக்கும் அது கொடுக்க முடியும். ஏன்னா இது ஆல்ரெடி இருக்கிற ப்ராசஸ். பொங்கலுக்கு 5,000 ரூபா கொடுத்துருவாங்க, இல்லை இங்கேயும் 10,000 ரூபா கொடுத்துட்டா பிஜேபி காரங்களும் கியூல நின்று அந்த காசு வாங்கிட்டு. அது போக நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஒரு ஆட்சியின் கீழ் நிறைய பிரச்சனைகள் மக்கள் சார் ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த ஊழல் கீழல் இதெல்லாம் யாருமே ஜனங்க பார்க்க மாட்டாங்க சார். அவன் பாதிக்கப்படணும். நீங்க பணம் கொடுக்குறீங்க, உங்ககிட்ட இருந்து அவர் வாங்கிக்கிறார், அவர் வீடு கட்டுறாரு, அவர் பணம் கொடுக்குறாரு, நீங்க வாங்க நீங்க வீடு. எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வரவேண்டிய அந்த எனக்கு வரவேண்டிய பணம் எனக்கு வரலன்னா தான் பிரச்சனை. நம்ம வீட்டில் கரண்ட்டு போச்சுன்னா நாம் உடனே எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுறதில்ல, ஜன்னலை திறந்து பார்ப்போம், பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்கானே, அங்கே இருக்குன்னு அடப்பாவி அவன் வீட்டில் கரண்ட் இருக்கா, நம்ம வீட்டில் மட்டும் இல்லையா, வச்சுக்கிறேன் ஓட்டு நான் தானே போடணும் அப்படின்னு தான் வரும். அப்போது அவங்க வீட்லேயும் கரண்ட் இல்லைன்னா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் மக்களோட மனோபாவம். ஏங்க 70 வருஷமாக ஒரு ஆளக்கூடிய ஒரு கட்சி இந்த மனோபாவம். இப்போ பாஜகங்கிறது எப்பங்க வந்தது? 30 வருஷம் முன்னாடி தானே வந்தது, 80ஸ்க்கு அப்புறம் தானே வந்தது. ஜனசங்கா தானே இருந்தது. அத்தனை பேர் பாஜகவாகவே வந்தாங்க. காங்கிரஸ்ல இருந்தும் வந்தான், பாக்கி இருந்தான். ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு அடிப்படை, ஆர்எஸ்எஸ்ங்கிறது அது ஒரு சர்வாதிகார போக்கு உள்ள ஒரு அமைப்பு. இங்க நோ கொஸ்டின்ஸ், ஜஸ்ட் டு ஒபே. என்ன சொன்னாங்க, நீங்க ஆர்எஸ்எஸ்ல சேரு, அதை விட ஒழுக்கமா எங்க அப்பா வளர்த்துருக்காரு, அதெல்லாம் நான் ஒன்றும் சேர வேண்டியது இல்லை. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் சொல்கிற சில விஷயங்களை ஒபே பண்ணி தானே நயனா நாகேந்திரன் எல்லாருமே செயல்பட முடியும் இங்கே தமிழ்நாட்டில். அது என்னன்னா, ஆர்எஸ்எஸ் தயவு இருந்தால் தான் பிஜேபியில் பதவி வாங்க முடியும். ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்திக்கிட்டே குஷிப்படுத்திக்கிட்டே இருந்தால் பதவியில் தொடரலாம். இது என்ன அமைப்பு? அப்போ இந்த அமைப்புக்குன்னு என்ன சுயம் என்ன இருக்கு? சுயமே இல்லையே. நான் என்ன சொல்றேன், நானும் இந்துத்துவவாதி தான், ஆனால் நான் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்டியனுக்கும் எதிரானவன் அல்ல. ஆனால் இவங்க சொல்கிற இந்துத்துவா யாருன்னா, எங்களை தவிர யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரும் இந்துவா மாறுங்க. எப்படி மாற முடியும்? ராமர் கோயில் கட்டியிருக்காங்க, நான் போல. அன்பில் மோகன் போத் இல்லை சார், நான் சொல்கிறேன், ராமர் கோயில் கட்டிட்டாங்க, நான் போல. நான் என்ன ஆன்டி இந்தியனா? நான் ஐயரு சார், நான் சிவன் கோயிலுக்கு போகிறவன். ராமர் வைஷ்ணவர் கோயில், பார்சாதி கோயில் போகிறவங்க தீவிரமான வைஷ்ணவராக, அது ஒரு நாமமோ 3 யூவா இருக்கட்டும், ஐயா இருக்கட்டும், எதுவான இருக்கட்டும்,
அவங்க சிவன் கோயிலுக்கு வரவே மாட்டாங்க. அதனால அவங்க இந்து இல்லையா? முட்டாள்தனம். அவங்க நார்த் இந்தியாலயே எல்லா சாமியும் வெள்ளை வெளுக்க இப்ப இதுல வெள்ளை வெளையர்ன்னு இருக்கும். இங்க கருப்பு தான் அழகு. கருங்கல்ல பண்ணியிருக்கிறது தான் சாமியோடைய அந்த உக்கிரகம், அந்த வீரம் எல்லாமே தெரியும். அடிப்படையா தெரிஞ்சுக்காம ஒரு 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 ஹிஸ்ட்ரி, அந்த லேண்டோடைய ஜியாகிரஃபி எதுவுமே தெரியாத நான் இங்க வருவேன்னு எப்படி வருவேங்க? சேத்துக்குள்ள காலை விடுற மாதிரி தான். அப்படியே புதைஞ்சு போக வேண்டியது. இல்ல அவங்களும் சில ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப விஜய் இருக்காரு. விஜய் உள்ள கொண்டு வரலாமான்னு ஒரு யோசனை போயிட்டு இருக்கு. விஜயை வந்து இடி ஆஃபீஸ்க்குள்ள வேணா கொண்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு விஜய் இப்போ அவர் சிபிஐ இது கேட்டிருக்காரு இல்லையா, என்கொயரி, அந்த என்கொயரி ஆஃபீஸுக்கு கொண்டு வரலாம். விஜய் வரமாட்டார் சார். விஜய்க்கு இப்போ அஸ்ட்ராலாஜிக்கலாக நேரம் சரியில்லை அவருக்கு. ஓகேயா? அவர் வந்து தவறான முடிவுகள் தான் எடுப்பார். தவறும் விஜய் இன்னொருத்தருடைய அட்வைஸை கேட்டு நடக்கக்கூடிய நிலையில் விஜய் இல்லை. விஜய் சொல்கிறத கேட்டு இந்த புள்ளிங்கெல்லாம் குதிக்குது பார்த்தீங்களா, அந்த அணில் குட்டிகள், அதுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பாவம். இந்த எஸ்ஐஆருக்கு எல்லாரும் போர்டு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த போர்டில் என்ன எழுதிருக்குன்னே அவங்களுக்கு தெரியல. அவங்க பாவம் சார். ஆனால் அது ரொம்ப தமிழகத்துக்கு ஆபத்தானது. ஏன்னா விவரம் புரியாத ஒருத்தனை கொண்டு வந்துட்டீங்கன்னா அதை விட மோசம் கிடையாது. நம்ம பேக்கெட்டில் என்ன பண்ணுவோம், எங்கள் ட்ராமாவில் சொல்லுவோம், இந்த திருச்சி முரளின்னு வாயிலேயே குண்டு வச்சிருச்சு அவனுக்கு. இல்லை இராணுவத்தில் சொல்லி கொடுத்தாங்க, அந்த குண்டை வந்து என்ன பண்ண, திரியை கவிக்கிட்டு குண்டை தூக்கி போடணுன்னு. இவன் என்ன பண்ணிட்டான், குண்டை கவிக்குன்னு திரியை தூக்கி போட்டான், குண்டு வாயிலேயே வச்சிருச்சுன்னு. அந்த மாதிரி ஆட்கள் தான் நம்முடைய இக்கு போட்ட வெற்றி கழகம். தவறும் அந்த இவர் பேசுகிற எண்பளது அதை திரும்பி நாங்கள் இட்டுக்குனே போட்டாங்க, அத்துக்குனே போட்டாங்க. அந்த ஆளுக்கு 4 சந்துக்குள்ளே இருந்த ஒரு ஆளை கூட்டின்னு வந்து ஒரு கவுன்சிலருக்கே இங்கே வந்து கிட்டத்தட்ட 60. சிபிஐ என்கொயரி இருக்கும்போது எஸ்ஐஆருக்கு எதிராக அவங்க போராட்டம் நடத்துறாங்கல்ல. சிபிஐ என்கொயரி இருக்கும்போது எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்கன்னா அவங்க வலிமையோட தான் இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த கட்சியில் என்ன வந்து ஒரு கொசு கடிக்குது, இப்படி தட்டி விட்டு போகணும்ல, கொசு பாரு இது என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு தட்டுற மாதிரி. அதாவது பாஜக அரசுக்கு ஆட்சியில் இருக்கிற திமுகவையே எப்படி அசைச்சு பார்க்கறதுன்னு தெரியாத ஒரு அதே சிந்தனையில் இருக்கும்போது விஜய் எல்லாம் குறுக்க வந்தா தம்பி ஓரமாக போய் விளையாடுன்னு தான் சொல்லுவாங்க. விஜய்க்கு கூட்டம் வருதுங்க, கூட்டம் ஓட்டா வராது. இது சரித்திரம் நிரூபிச்சது. அந்த சரித்திரத்தை மாத்துறதுக்கு இவர் என்ன பண்ணிருக்காரு சொல்லுங்க. சந்திரசேகரா ஈஷா ஈஷா சுந்தரேஸ்வரா